இன்னும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நினைவலைகளில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன். 2 காணொளிகள் வழங்கியிருந்தேன். இது 3வது காணொளி. அதாவது இறைமீட்டி பார்த்தல். வாழ்க்கையில் அடைந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு அற்புதமான காணொளியும் பதிவு தான் இது. 1999ஆம் ஆண்டு காலங்களில் நான் ஏற்கனவே உங்களுக்கு 2 காணொளியிலும் சூரியனில் கடமையாற்றிய அந்த விடயங்களை பற்றி பேசியிருந்தேன். இதுவும் அந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். அந்த காலத்தில் ஆரம்பத்தில் வானொலி அறிவிப்பாளராக வருகிற பொழுது ஏற்பட்ட பல சுவாரஸ்யமான அம்சங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய சில நகைச்சுவையான்னு சொல்லலாம். அதேபோல் அவர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் இருக்கலாம் என்கிற விடயத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அப்போது சூரியன் எஃப்எம்மின் பணிப்பாளராக இருந்தவர் மறைந்த மதிப்புக்குரிய நடராஜசிவம் அவர்கள். அந்த நேரத்தில் அறிவிப்பாளர்கள் வெறுமனே பாடல்களை மாத்திரம் ஒலிபரப்பாமல் பாடல்களுக்கு ஏதாவது சொல்லி அந்த பாடலை சுவாரஸ்யப்படுத்தி ஒலிபரப்ப வேண்டும் என்று ஒரு விதியை கொண்டு வந்தார். அப்போது நான் நினைக்கிறேன் அந்த கற்பகச்சோலை என்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வாய்ப்பு கிடைத்தது. அப்போது உண்மையிலே நான் எழுதி வைத்தது பாடல் என்ன பாடல் என்றால் மின்சார கனவு திரைப்படத்தில் பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை என்கிற பாடல் இருக்குதானே, அந்த பாடலை ஒலிபரப்ப முன் ஒவ்வொரு பாடலுக்கும் எழுதி வைத்திருந்தேன். நான் இருந்தால் அந்த காலத்தில் புதிதாக அறிவிப்பாளராக வந்த காலம், கொஞ்சம் பதட்டம், டென்ஷன் எல்லாம் இருக்குந்தானே, மனிதன் தானே. அப்போது அந்த பாடலை ஒலிபரப்ப ஆரம்பிக்க சென்ற நேரம், என்னைகளே உங்களுக்கும் பூ பூக்குற ஓசையை கேட்க ஆசையா, எனக்கும் ஆசைதானுங்கிற மாதிரி தான் அந்த பாடல் நான் எழுதி வைத்திருந்தேன். ஆனால் கொஞ்சம் பதட்டம் காரணமாக என்னைகளை உங்களுக்கும் பூ பூக்க ஆசையா என்று கேட்டுவிட்டு பாடலை ஒலிபரப்பி விட்டேன். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த நமது அன்புக்குரிய மறைந்த நடராஜசிவம் சார் உடனே அங்கே கலையகத்தில் ஒரு வெள்ள தொலைபேசி இருக்கும். தொலைபேசியில் எடுத்து என்ன ஐசி என்று பலவாறு திட்டியிருந்தார். பிறகுதான் தெரியும் பூ பூக்குற என்றால் அர்த்தம் வேறு என்கிற விடயம் அன்றுதான் எனக்கு ஒரு புதிதான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஆனால் என்னுடைய அன்புக்குரிய அந்த காலத்தில் எங்களோடு கடமையாற்றி எமது மூத்த அறிவிப்பாளர்கள் ஒருவராக இருந்த ஆர்பி அபர்ணாசுதன் கூட அதனை அடிக்கடி சொல்லி காட்டுவார். அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை பார்த்தால் அவர் நினைக்கிறேன் சிரிப்பார் நினைக்கிறேன். அந்த காலத்தில் நாங்கள் அறியாமல் விட்ட தவறுகளை உண்மையிலேயே நான் எழுதி வைத்தது என்னைகளே உங்களுக்கும் பூ பூக்கும் ஓசையை கேட்க ஆசையான்னு தான் எழுதி வைத்திருந்தேன். ஆனால் வானொலியில் சொன்னது உங்களுக்கு என்னைகளே உங்களுக்கும் பூ பூக்க ஆசையா என்று ஒலிபரப்பி விட்டேன். சொல்லிவிட்டு பாடலை ஒலிபரப்பி விட்டேன். அதுக்கு பிறகு நடந்த ரணகளம் ஐயோ, நான் நினைத்தேன் இதுக்கு பிறகு நமக்கு வேலையே போய்விடும் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. என்னுடைய தவறை சுட்டி காட்டி மீண்டும் இந்த இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் தெளிவாக கவனமாக அதே போல் பதட்டம் இல்லாமல் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு பயிற்சியை வழங்கியிருந்தார்கள். என்னதைகளே, இன்னும் ஒரு காணொளி சந்திப்போமா? நன்றி.